My dear students, CMA இன்டர்மீடியட்டில் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் பார்ட் 3ல் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் எக்ஸாம் இது. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம 3A வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ 3B. இப்போ இந்த கொஷனில் நம்ம பார்க்க போகிறது 3Bயும் அண்ட் தென் 4. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3Bங்கிறது பெரிய கொஷின்னு. அதை இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இது பிரான்ச் அக்கௌண்ட்டில் இருக்குது. 4 அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இருக்குது. அதனால் இந்த கொஷின் வந்து ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவும் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படியே கவனிச்சிட்டு வாங்க. இப்போ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லெட் மீ ரீட் த கொஷின் ஃபஸ்ட். அதாவது ஒரு நிமிஷம். Someone limited invoices goods to the branch at cost plus 33.1/3%. அப்போனா என்ன? காஸ்ட்டு வித் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு கூட்ஸ் அனுப்புகிறாங்க, பிரான்ச்சுக்கு அனுப்புகிறாங்க, ஹெட் ஆஃபீஸ். அப்போ நீங்கள் பார்த்தீங்க காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 33.1/3%. அப்போனா இன்வாய்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா 25%. அதை நீங்கள் மைன்யூட்டாக பார்த்துக்கணும். அப்போ 25% ஆன் சேல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. 25% ஆன் சேல்ஸ். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட். என்னென்ன கேட்குறாங்க பாருங்கள். பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். பிரான்ச் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். பிரான்ச் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்லேயே நீங்கள் பிரான்ச்சோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதில் இருக்கிற இந்த லோடெல்லாம் நம்ம என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ இந்த ஓவர்லோடை எடுத்துகிட்டு அதுக்கு சில ஃபார்மெட் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பிரான்ச் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் இதுதான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அட் கமன்ஸ்மெண்ட் அட் பிரான்ச். அப்போ பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க பிரான்ச்சில். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அட் இன்வாய்ஸ் வேல்யூ த பிரான்ச், அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. கமன்ஸ்மெண்ட் இது பிஸ்னஸில் ஓப்பனிங்கு, அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ் அதாவது ஸ்டாக் அட் க்ளோஸ், இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் டூரிங் த இயர் அட் விச். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் வரும். when we are sending the goods to stock branch account அப்படின்னா என்ன பண்ணுவோம்? branch stock account debit to goods sent to branch account அப்படின்னு ஒரு என்ட்ரி போடுவோம். அதில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 24 lakhs அனுப்பிச்சிருக்காங்க. 24 lakhஸில் இன்வாய்ஸ்ட் அட் 45,800 பட் நாட் அட் ரிசீவ்ட் பை பிரான்ச் பிஃபோர் த க்ளோசிங் ஆஃப் த இயர். அப்படின்னா என்ன? ஹெட் ஆஃபீஸ் சரக்கு அனுப்பிச்சிட்டா அது வந்து ரீச் ஆகலை, இன் டிரான்சிட்டில் இருக்குது. அப்போ கூட்ஸ் இன் டிரான்சிட்டில் அது எவ்வளோ அமௌண்ட் இருக்குது பாருங்கள். இந்த 48,000 rupees இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும். ஒரு நிமிஷம். அண்ட் தென் ரிட்டர்ன் ஆஃப் கூட்ஸ் டு ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வருது. அப்போ நம்ம அதை என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலாக ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா அனுப்பும்போது கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், அதாவது பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் போய்ட்டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். இப்போ அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி போடணும். அது எவ்வளோ? 1,20,000 rupees. அண்ட் தென் கிரெடிட் சேல்ஸ் அட் பிரான்ச். கிரெடிட் சேல்ஸுக்கு உங்களுக்கு தெரியும். கிரெடிட் சேல்ஸ்னு என்ன? பிரான்ச் டெப்டார்ஸுக்கு நம்ம பண்ணுறோம், கேஷ் சேல்ஸ் கிடையாது, இது கிரெடிட் சேல். அப்போ பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். அடுத்தது இன்வாய்ஸ் வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் ஃபில்ஃபர்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து அப்நார்மல் லாஸ். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுவும் வந்து என்ன? லாஸில் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போடணும். அது இல்லாமல் நார்மல் லாஸ் வர்றதுக்கு அது வந்து 36,000. இதுவும் வந்து நீங்கள் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில். ஏன்னா எவ்வளோ ஓப்பனிங் இருக்குது, எவ்வளோ நம்ம கூட்ஸ் அனுப்பிச்சிருக்கோம், எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, அது கேஷ் சேல்ஸ் எவ்வளோ, கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ அப்நார்மல் லாஸு, எவ்வளோ நார்மல் லாஸு, இப்போ எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி கேஷ் சேல்ஸும் பாரு கொடுத்துருக்காங்க. கேஷ் சேல்ஸ் அப்படின்னு என்ன? பிரான்ச் சேல்ஸ், பிரான்ச் கேஷ் அப்படின்னு போடணும், பை பிரான்ச் கேஷ் அப்படின்னு போடணும். ஸோ இங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது 2 அக்கௌண்ட்டு தான். இதில் இருந்து கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னா இங்கே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட், பிரான்ச் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அண்ட் தென் பிரான்ச் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த 3 அக்கௌண்ட்டையும் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் கிளாஸஸில், பட் இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த புக்ஸ் ஆஃப் கம்பெனி யார்? சம்மன் லிமிடெட். அப்போ நீங்கள் எழுதும்போது நீங்கள் என்ன எழுதணும்னா இந்த புக்ஸ் ஆஃப் சம்மன் லிமிடெட் அப்படின்னு போட்டுட்டு அது நம்ம நார்மலாக இப்போ எழுத வேண்டியது பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் ஒன்று போடணும், பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இதாக நம்ம இப்போ பார்த்துட்டு வருவோம். இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டாக் அட் கமன்ஸ்மெண்ட் இன்வாய்ஸ் ப்ரைஸ், இன்வாய்ஸ் வேல்யூவில் அனுப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே இன்வாய்ஸ் வேல்யூவில் அனுப்பிச்சா
25%. காஸ்ட் ப்ரைஸில் இருந்துச்சா, அதாவது 1/3 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க, அந்த இன்வாய்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆஸ் இட் இஸ் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ டு ஓப்பனிங் பேலன்ஸ் brought down அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருது பாருங்கள் ஓப்பனிங் பேலன்ஸில். அதாவது 3,60,000 rupees ஓப்பனிங் பேலன்ஸ். இதை அப்படியே எடுத்துட்டோம். அதே சமயத்தில் கீழே பாருங்கள் ஸ்டாக் அட் க்ளோஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா, ஸ்டாக் அட் க்ளோஸ் தட் இஸ் 2,88,000. அப்போ நீங்கள் அதையும் நீங்கள் என்ன பண்ணால் பை ஸ்டாக்கு, அதை பேலன்ஸ் பாடி அப்படின்னு போட்டு அதில் எவ்வளோன்னா 2,88,000 கொடுத்துருக்காங்க. இதை ஏன் நான் இன்னர் காலத்தில் போடுறேன் அப்படின்னா, அதில் ஏதோ டிரான்சிட் இருக்குது, அதை நம்ம அந்த 48,000 இருக்குல்ல அதை இதில் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அதை ரெண்டையும் ஆட் பண்ணி தான் நம்ம அவுட்டரில் போடணும். அதை அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்கிறாங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா, goods sent to branch during the year at invoice value including the goods invoiced at 48,000 but not yet received. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, இன்னும் அவனை ரீச் ஆகலை, அது இன்னும் டிரான்சிட்டில் இருக்குது. அதை தான் நம்ம இங்கே கிரெடிட்டில் காட்ட போகிறோம். அனுப்பிச்சது எவ்வளோ அதை மட்டும் எடுத்துக்குவோம். எவ்வளோ 24 lakhs அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் goods sent to branch account அதை மட்டும் போடுங்க. goods sent to branch அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 lakhs அப்படியே போடுங்க. 24 lakhs. சரி, நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் கூட்ஸ் டு ஹெட் ஆஃபீஸ். இதில் அடுத்தது பாருங்கள் ரிட்டர்ன் ஆஃப் கூட்ஸ். அப்போ பிரான்ச்சிலேருந்து ஹெட் ஆஃபீஸுக்கு 1,20,000 திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ அதை நம்ம கிரெடிட் சைடில் போடணும். அதுக்கு என்ன என்ட்ரி வரும், பை கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட் டெபிட் டு பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பை கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட், கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட், அது ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காங்க. எவ்வளோ 1,20,000 rupees. சரி, இதை தனியாக வச்சுக்கலாம். அது இல்லாமல் என்ன சொல்கிறான், கூட்ஸ் ஃபில்ஃபர்டு கிரெடிட் சேல் இன் பிரான்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. 1,20,000 rupees கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ்னால் என்ன, அப்போனா பணம் வரல, யார் டெட்டாரை கொடுத்துருக்கோம். அப்போ பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட். அப்போ நீங்கள் கிரெடிட்டில் என்ன பண்ணோம், பை பிரான்ச் டெட்டார்ஸ். ஸோ பிரான்ச் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், பிரான்ச் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்னா அந்த 1,20,000 rupees அவன் திருப்பி அனுப்பிச்சிருக்கான். அதான் பிரான்ச்சிலேருந்து வந்துடுச்சு, அதை நம்ம போட்டோம். அடுத்தது இன்வாய்ஸ் வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் ஃபில்ஃபர்டு ஒரு 24,000 ஃபில்ஃபர்டு. அது வந்து அப்நார்மல் லாஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்நார்மல் லாஸில், அப்போ பை அப்நார்மல் லாஸ் அப்படின்னு எழுதலாம். அப்நார்மல் லாஸ் என்ன, கூட்ஸ் ஃபில்ஃபர்டு, கூட்ஸு ஃபில்ஃபர்டு டேமேஜ் ஆகி போச்சு. அது எவ்வளோ 24,000 rupees. அதை அப்படியே 24,000 போட்டுங்க. சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் லாஸ். நார்மல் லாஸை நீங்கள் அப்படியே எழுதலாம் பை நார்மல் லாஸ். அதில் நீங்கள் பை நார்மல் லாஸ் அது ஒரு 36,000 rupees, அதையும் அப்படியே போட்டுங்க. அது இல்லாமல் கேஷ் சேல்ஸ் இருக்குது. கேஷ் சேல்ஸ் இங்கே போட்டிருக்கலாம், பரவாயில்ல. நீங்கள் பாருங்கள், ஒரு சேல்ஸ் டெட்டார் கிரெடிட் சேல்ஸும் இருக்குது, கேஷ் சேல்ஸும் இருக்குது. அப்போ சேல்ஸ் இங்கேயே போடுங்க, பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. அப்போ கேஷ் சேல்ஸ் என்னென்ன, பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட் டெபிட், பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட் டெபிட், பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட். எவ்வளோ வருது 2,16,000 rupees. 21,60,000 rupees. அப்போ 21,60,000 rupees இதுதான் இதை வருது. அப்போ இது எல்லா என்ட்ரியுமே நம்ம ஏறத்தால போட்டுட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாக் இன் டிரான்சிட் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, இந்த 48,000 rupees அதை அனுப்பிச்சிருக்காங்க, பட் பிரான்ச்சில் இன்னும் ரிசீவ் ஆகலை. அப்போ அனுப்பிச்சது நம்ம இங்கே போட்டுட்டோம், பிரான்ச் அக்கௌண்ட் டெபிட் டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட்னு. அப்போ அந்த அனுப்பாமல் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஸ்டாக்கில் சேர்த்துக்கணும். அப்போ என்ன, ஸ்டாக் இன் டிரான்சிட் அது எவ்வளோ, டிரான்சிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 48,000 rupees. ஸோ இந்த 48,000 rupees நீங்கள் இதை பண்ணால் அப்போ மொத்தம் 2,88,000 ப்ளஸ் 48,000 ரெண்டையும் ஆட் பண்ணால் 3,36,000 இதனுடைய ஸ்டாக். ஸோ அவ்வளோதான் என்ட்ரி. நீங்கள் அப்படியே நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் போட்டுட்டோம். இதில் என்ன இருக்குது, எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பாட்டு, இதில் சர்ப்ளஸ் இருக்கா டெபிசிட் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலாக நமக்கு வந்து கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 1,20,000 ப்ளஸ் 1,20,000 ப்ளஸ் 24,000 ப்ளஸ் 36,000 ப்ளஸ் 21,60,000 ப்ளஸ் 3,36,000. ஸோ 27,96,000 வருது. அப்போ 27,96,000 வருது. அப்போ நீங்கள் இந்த சைடு அப்படியே பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். பேலன்ஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 3,60,000 மைனஸ் 24 lakhs. ஸோ 36,000 rupees உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா சர்ப்ளஸ் அப்படின்னு போடுங்க, சர்ப்ளஸ். அப்போ
ஸ்டாக்கில் சர்ப்ளஸாக இருக்கிறது. இதை வந்து பார்ப்போம். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம போடுறோம். பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு இந்த பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 3,60,000 ஓப்பனிங் இருக்குது. இதில் வந்து இது என்ன பண்ணுறோம், இன்வாய்ஸ் ப்ரைஸில் அனுப்பிச்சிருக்கோம். அப்போ நீங்கள் இதில் எவ்வளோ லோடு இருக்குது, அப்போ நீங்கள் லோடு இருக்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இன்வாய்ஸ் ப்ரைஸில் எவ்வளோ லோடு இருக்குன்னா 25%. அப்போ அந்த 25%-ஐ நம்ம என்ன பண்ணணும், அந்த சைடில் கிரெடிட் சைடில் போட்டு எடுக்கணும். அப்போ நீங்கள் இதில் எப்படி பண்ணோன்னா, பை ஸ்டாக் ரிசர்வ் அப்படின்னு போட்டு எவ்வளோ நல்லா பாருங்கள். இதில் ஓப்பனிங் வந்து 3,60,000. அப்போ இந்த 3,60,000-ல் 25% எவ்வளோ, 25% அப்படின்னு போட்டிங்கன்னா 3,60,000 × 25% அப்படின்னு போட்டாங்களா 90,000 ருபீஸ். அப்போ இதில் லோடு வந்து 90,000. ஆக்சுவலாக இப்போ பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன செய்வோம், என்னென்னலாம் இருக்கோ பார்த்திங்கன்னா, அதாவது ஓவர்லோடு இருக்கோ அதை பார்ப்போம். அதை இன்வாய்ஸ் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த லோடெல்லாம் எடுத்துகிட்டு அதிலிருந்து நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். அதை தான் இப்போ பண்ண போகிறோம். அடுத்ததில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இதில் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட் 24 lakhs. அதை நம்ம பிரான்ச்சில் இன்வாய்ஸ் ரேட்டுக்கு தான் அனுப்பிச்சிருக்கோம். அப்போ அதில் லோடு எவ்வளோ இருக்கும், 25% இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், அதே என்ட்ரி போடும்போது நீங்கள் பை கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், பை கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட் டெபிட் டு பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். அப்போ 24 lakhs-ல் இன்ட்டு 25%. அப்போ 24 lakhs-ல் இன்ட்டு 25% போட்டிங்கன்னா என்ன வருது, 6 lakhs rupees. அப்போ 6 lakhs rupees அதை போட்டோம். சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் என்ன பண்ணியிருக்கோம், இது ரெண்டும் போட்டுட்டோம். இதுக்கு உண்டான லோடிங் போட்டாச்சு, இதுக்கு உண்டான. இதில் கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணாங்க. அப்போ ரிட்டர்ன் பண்ணது 1,20,000. இதனுடைய இது வந்து எங்கே வரணும்னா டெபிட் சைடில் போடணும். எவ்வளோ போடணும் இப்போ, அதாவது அப்போ நல்லா பாருங்கள். ஸோ கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் ரிட்டர்ன் பண்ணது, கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், அந்த ரிட்டர்ன் பண்ணது எவ்வளோன்னா 1,20,000. அதில் எவ்வளோ லோடு இருக்குன்னா 25%. அப்போ 1,20,000 இன்ட்டு 25% அப்படின்னா 30,000 ருபீஸ் இருக்குது. அப்போ 30,000 ருபீஸ். ஸோ இந்த 30,000 ருபீஸுக்கு அடுத்தது கூட்ஸ் ஃபுல்ஃபர்டு, அது அப்நார்மல் லாஸ் தானே. அந்த அப்நார்மல் லாஸ்லேயும் அது இன்வாய்ஸ் வேல்யூ லோடு இருக்கும் இல்லையா, அது எவ்வளோ, அதையும் நீங்கள் இப்போ எடுக்கணும். அப்போ டு கூட்ஸ் ஃபுல்ஃபர்டு, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24,000 ரூபா ஆக்சுவலாக, அதில் 25%. அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா 24,000 இன்ட்டு 25% அப்படின்னா 6,000 ருபீஸ் அதில் இருக்கிற லோடு. அடுத்தது பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்லேருந்து நம்ம இது பண்ணோம், அதாவது நார்மல் லாஸ் இருக்குது. இந்த நார்மல் லாஸில் நீங்கள் இது எடுக்க தேவையில்லை, அது அப்படியே போடலாம். அப்போ டு பிரான்ச்சு ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு அதில் என்ன நார்மல் லாஸ், அது எவ்வளோ பண்ணலான்னா 36,000 ருபீஸ். அப்படியே நீங்கள் இதில் 36,000 ருபீஸ் இதை அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ஸ்டாக் ஒன்று இருக்குது. எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக்கு, பை பேலன்ஸ் இதை போட்டோம். ஸ்டாக் இன் ட்ரான்சிட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3,36,000 ருபீஸுக்கு. இதுக்கு நீங்கள் லோடு எடுத்தீங்க அப்படின்னா டு ஸ்டாக் ரிசர்வ். அப்போ டு ஸ்டாக் ரிசர்வ் அக்கௌண்ட், அதில் எவ்வளோ 3,36,000 இன்ட்டு 25%. அப்போ 3,36,000 இன்ட்டு 25% அப்படின்னா 84,000. ஸோ நல்லா பாருங்கள். அப்போ இதில் நீங்கள் மேக்ஸிமம் இதில் வந்து நம்ம ஏற்கனவே சர்ப்ளஸ் ஒன்று போட்டோம். இந்த சர்ப்ளஸ் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு, அதாவது பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், பிரான்ச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வரணும். அப்போ இந்த 36,000 இங்கே நீங்கள் போடணும். அப்போ பை, அப்போ என்ன பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு சர்ப்ளஸ் எவ்வளோ வருது 36,000. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் இதை போட்டிங்கன்னா மொத்தமாக இதை பேலன்ஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் பண்ணால் இந்த டோட்டல் எவ்வளோ வருது பாருங்கள். மொத்தமாக 90,000, 6 lakhs, 90,000 + 6 lakhs + 36,000. ஸோ 7,26,000
7,26,000 7,26,000 மைனஸ் இதில் என்ன வருது பாருங்கள் 30,000 மைனஸ் 6,000 மைனஸ் 36,000 மைனஸ் 84,000. ஸோ 6 lakhs. இதில் வந்து ஒரு இதில் ஒன்று போட முடியும். கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 30,000 போட்டிங்க, ஒரு 6,000 36 84, அப்போ 7 lakhல இதில் 9 lakhs. அப்போ இருங்க ஒரு நம்ம 7,26,000 மைனஸ் 30,000 மைனஸ் 6,000 மைனஸ் 36,000 மைனஸ் 84,000. ஸோ 5,70,000 5,70,000. இதுதான் டு பிரான்ச் P&L அக்கௌண்ட். பிரான்ச்சு P&L அக்கௌண்ட் அப்படிங்கிறது இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க, பிரான்ச் P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்க. அப்போ பிரான்ச் P&L அக்கௌண்ட் எப்படி வரும், பிரான்ச் P&L அக்கௌண்ட் பிரான்ச் P&L அக்கௌண்ட்டில் இப்போ நம்ம எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், 5,70,000. அப்போ பை பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ போட்டோம், 5,70,000. அதை அப்படியே வச்சுக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ணோன்னா டு கூட்ஸ் பில்ஃபர்ட், அதில் வந்து நம்ம லோடை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் போட்டோம். எவ்வளோ, 6,000 ரூபாய். ஆனால் ஆக்சுவலாக நார்மல் லாஸ் எவ்வளோ, ஐ மீன் அப்நார்மல் லாஸு 24,000. ஸோ கூட்ஸ் ஃபில்ஃபர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னா 24,000ல் மைனஸ் 6,000 ருபீஸ் லோடு, அது போக அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 மைனஸ் 6,000, அப்போ 18,000 ருபீஸ். ஸோ இப்போ 5,70,000 இந்த 18,000 போச்சு அப்படின்னா 5,70,000 80,000 5,52,000 தான் நெட் ப்ராஃபிட். அப்போ டு நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 5,52,000. நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் எங்களுடைய சஜஸ்டட் ஆன்சரு. இதை நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கொஷின் வந்து அடுத்த கொஷின் நம்ம பார்க்கலாம். இதில் இது கொஞ்சம் பெரிய செம்மு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. முதல்ல இதில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எப்படி கணக்க பாருங்கள். இது வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறதுல இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும். சில இதில் வந்து என்ன பண்ணணும்னா டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், அண்ட் தென் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் ட்ரேடிங்கு, P&L பேலன்ஸ் ஷீட், இது அத்தனையும் இதில் வருது. அப்போ இந்த கொஷின் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஷின் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக ட்ரிக்கியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஈஸியாக போடலாம். இது வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டியது என்ன அப்படின்னு நம்ம இப்போ சொல்லலாம். சரி, இப்போ இதில் வந்து நீங்கள் கொஷினை நான் படிக்கிறேன். The following information relate to the business of ABC Enterprises. Prepare trading and profit and loss account for the year ended 31st March 2025 and then balance sheet date. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க, ஸ்டாக்கு, ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டு கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டு கொடுத்துருக்காங்க. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டு கொடுத்தா என்ன அர்த்தம் பாருங்கள், கேபிட்டல் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போனா நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறதுல என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டு ஒன்று பண்ணுங்கள். நம்பர் 2 அதையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது பாருங்கள், இங்கே சன்ட்ரி டெட்டார்ஸில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுக்கல. அப்போ சன்ட்ரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். அதில் பாருங்க க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டு ஃபைண்ட் அவுட் த க்ளோசிங் பேலன்ஸ் டோட்டல் டெப்டார்ஸ் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். ஸோ சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அல்லது டோட்டல் டெப்டார்ஸ் ரெண்டும் ஒன்று தான். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் பண்ணணும். அதே சமயத்தில் பர்ச்சேசஸ் இங்கே கொடுக்கவே இல்லை. இதில் நீங்கள் மேலேயும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ் கொடுக்கல. அப்போ பர்ச்சேசஸ் எதுலேருந்து கண்டுபிடிப்போம், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்லேருந்து தான் கண்டுபிடிப்போம். அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ என்னென்னலாம் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்கள். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டு, டோட்டல் டெப்டார்ஸு, டோட்டல் கிரெடிட்டார்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் த கலெக்ஷன் ஆஃப் பில்ஸ் டிஸ்கவுண்டிங் ஆஃப்டர் டிடக்ஷன் த பில் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பில்லு வர வாங்கியிருக்கு. பில்லு வாங்கியிருந்தால் எங்கே வாங்கியிருக்கோம், டோட்டல் டெட்டார்கிட்ட வாங்கியிருந்தா அது வந்து டிஸ்கவுண்ட் வர பண்ணியிருக்கோம். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஒன்று போடணும். அதனுடைய க்ளோசிங் பேலன்ஸ் என்னென்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று போடணும். சரி,
நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் வேறு இன்னொரு அக்கௌண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாமே பாருங்கள் கேஷ் ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. கேஷ் ட்ரான்சாக்ஷன் டூரிங் தி இயர் பாருங்கள். டெப்டார்கிட்டேருந்து கலெக்ஷன் பண்ணது, பில்ஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணது, கிரெடிட்டாருக்கு பணம் கொடுத்தது, ஃப்ரைட்டு கொடுத்தது, ட்ராயிங்ஸ் கொடுத்தது, எடுத்தது, ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் வேறு பண்ணியிருக்கோம். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா கேஷ் புக் வேணும். அப்போ கேஷ் புக் அக்கௌண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கேஷ் புக் அக்கௌண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, மிஸ்லேனியஸ் ரிசிப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இங்கே நீங்கள் எக்ஸ்பென்சஸில் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் தென் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்தா நீங்கள் அது ஒரு ஃபார்மேட் இருக்குது. எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் போட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ நம்ம சார்ஜ் பண்ணணும் அது மிஸ்ஸிங் ஃபிகரை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ நீங்கள் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் தனியாக போடணும். எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் இவ்வளவும் இதில் இருக்குது. அடுத்தது இது எல்லாமே இல்லாமல் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் புக் போட்டாச்சு, எக்ஸ்பென்சஸ்ஸு, பில்ஸ், ரிசீவல் எல்லாம் போட்டு இதில் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன ஃபர்னிச்சர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதில் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுங்க. அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். அடுத்தது நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணுறது ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், P&L அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் ஷீட் பண்ணணும். ஸோ இவ்வளவையும் முதல்ல நீங்கள் கொஷின் படித்தோன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளவு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பர்ச்சேஸ் மெயினாக வேணும், பர்ச்சேஸை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, சேல்ஸ் வந்து இந்த டோட்டல் டெப்டார்ஸில் கண்டுபிடிக்கலாம். பட் இதில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஏன்னா சேல்ஸே அவன் கொடுக்கல, சேல்ஸையும் கண்டுபிடிக்கணும். அப்போ சேல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாக்கிலேருந்து பர்ச்சேஸ்லேருந்து முதல்ல பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது, பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்குது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது, க்ளோசிங் எவ்வளோ இருக்குது, இதை வச்சு அந்த ப்ராஃபிட் மார்ஜினை வச்சு நம்ம எவ்வளோ சேல்ஸுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் அது ஒன்று. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பனிங் இப்போ கொஷின் நம்பர் நம்ம பார்க்குறது வந்து 4th கொஷின் பார்க்குறோம். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட், பேலன்ஸ் ஓப்பனிங்னா தெரியும் போன வருஷத்துக்கு. அப்போ இதில் நீங்கள் கேல்குலேட் பண்ணால் என்ன பண்ணலாம் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில். இப்போ நீங்கள் அப்படியே பாருங்கள் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. இந்த பேலன்ஸ் ஷீட் ஃபிகர் மட்டும் பாருங்கள். ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க 60,000, அதை அப்படியே எழுதிங்க. இப்போ ஃபர்னிச்சர் 60,000. சரி, அடுத்து ஸ்டாக்கு 80,000. அடுத்தது சன்ட்ரி டெட்டார்ஸு 1,60,000. அடுத்தது ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அசெட்டு தான். அப்போ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் போன வருஷத்தினுடைய இது கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டுக்கு உண்டான ஃபிகர்ஸ் 6,000 rupees ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எப்பயுமே லைபிலிட்டி, அது ஒரு 20,000 அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து எவ்வளோ 1,10,000 சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். இப்போ கேஷ் இன் ஹேண்டு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ கேஷ் வந்து அசெட்டு, அதனால் அது வந்து 12,000 rupees. அவ்வளோதான் மொத்தமாக இந்த ஃபிகர் தான். இதில் வச்சிங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் என்ன அப்படின்னு இப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பண்ணலாம். அப்போ 60,000 ப்ளஸ் 80,000 ப்ளஸ் 1,60,000 ப்ளஸ் 6,000 ப்ளஸ் 12,000. ஸோ 3,18,000 வருது இந்த சைடு. அப்போ 3,18,000. அப்போ 3,18,000 மைனஸ் அது என்ன 20,000, அதை லெஸ் பண்ணுங்கள். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 1,10,000 லெஸ் பண்ணுங்கள். ஸோ 1,80,000 தான், 88,000 தான் உங்களுக்கு கேபிட்டல் ஃபண்டுன்னு வச்சாலும் சரி, இல்லை ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னாலும் சரி. இதுதான் பேலன்சிங் ஃபிகர். இதை முக்கியமாக வச்சுங்க. இது நம்ம இந்த வருஷம் பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு இந்த கேபிட்டலில் இருந்து தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டு. இப்போ டெட்டார்ஸ் வேண்டாம், ஃபஸ்ட்டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸை கண்டுபிடிக்கலாம். கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பாருங்கள். இந்த கிரெடிட்டார்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் அப்படிங்கிறது எங்கே வருது பாருங்கள், 1,10,000. அப்போ நீங்கள்
பை ஓப்பனிங் பேலன்ஸ் brought டவுன் எவ்வளோ அமௌண்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஃபார் எப்பயுமே ஓப்பனிங் பேலன்ஸு கிரெடிட்டில் வரும் 1,10,000 டூ க்ளோசிங் பேலன்ஸ் அது க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ 1,50,000. ஸோ இப்போ நீங்கள் இதை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இது ரெண்டில் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் என்ன ஏது அப்படிங்கிறதும் இதில் வரும் உங்களுக்கு. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் புக்கில் கலெக்ஷன் அதாவது கிரெடிட்டார்ஸ் ஆஃப் ருபீஸ் 4 lakhs ஆர் பெய்டு அட் 3,82,000. இந்த என்ட்ரி பாருங்கள், மூணாவது என்ட்ரியில் கிரெடிட்டார்ஸுக்கு நம்ம பணம் கொடுத்துருக்கோம். எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 4 lakhs கொடுத்துருக்கோம். 4 lakhsல அவன் என்ன பண்ணிட்டான், நீங்கள் 4 lakhs வேண்டியதில் ஒரு 8,000 ரூபா கம்மியாக கொடுங்கன்னு அர்த்தம். அப்போ 3,92,000 கொடுத்துருக்கோம். அப்போ 8,000 rupees நமக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அப்போ நம்ம எப்படி போடணும் அப்படின்னா டு கேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,82,000 3,82,000. அப்போ டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அது வந்து ஒரு 8,000. ஸோ இது நம்ம போட்டோம் 2 என்ட்ரி. அடுத்தது இதில் என்ன சொல்கிறான் பாருங்கள், அதாவது வரிசையாக பார்த்துட்டோம். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸில் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அது அங்கே வராது, அது அவுட்ஸ்டாண்டிங் இந்த எக்ஸ்பென்சஸில் போயிடும். சரி, கலெக்ஷனில் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்டார்ஸ்மெண்ட்டுன்னு ஒன்று வருது பாருங்கள். இங்கே கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு பில்ஸ் ட்ரான். அப்போ பில்ஸ் ட்ரான்னா இது டெட்டார் அக்கௌண்ட்டில் போட்டுக்கணும். நீங்கள் டெட்டாரில் பை பில்ஸ் ரிசீவ்னு கிரெடிட் சைடில் போடணும். அதுக்கப்புறம் பில்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 rupees என்டார்ஸ்டு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த 20,000 rupees எங்கே என்டார்ஸ் பண்ணியிருக்கான், இவனுக்கு என்டார்ஸ் பண்ணியிருக்கான். அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி, எப்பயுமே பில்ஸ் ரிசீவில் நம்ம என்டார்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் என்டார்ஸ்ட் அப்படின்னு வரணும். அப்போ டு பில்ஸ் ரிசீவபிள் என்டார்ஸ்ட் அப்படின்னு வரணும். எவ்வளோ? 20,000 rupees. சரி, இதில் இன்னொன்று கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஃபார் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதில் 4,000 rupees வாஸ் டிஸானர்டு அப்படின்றான். அப்போ நம்மக்கிட்ட வந்த பில்லை டோட்டல் டெப்டார்கிட்ட இருந்த வரல பில்லை நம்ம என்டார்ஸ் பண்ணுறோம் கிரெடிட்டாருக்கு, அது என்ட்ரி போட்டோம். ஆனால் இந்த என்ட்ரியில் 20,000ல் 4,000 ரூபாய் வந்து டிஸானர் ஆயிடுச்சு. அப்போ டிஸானருக்காக என்ட்ரி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை டெப்டாருக்கு தான் நம்ம கொடுக்கணும். பை டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு பில்ஸு ரிசீவபிள் என்டார்ஸ்டு அப்படின்னு போட்டு டிஸானர் அப்படின்னு போடணும். அது எவ்வளோ வருது? 4,000 rupees. அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த இவ்வளோ தான் என்ட்ரி இதை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து பேலன்ஸ் பண்ணிங்கன்னா பர்ச்சேசஸ் கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ பேலன்ஸ் பண்ணலாம்? இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் கிரெடிட்டில் இது டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. அப்போ டெபிட் சைடு அதிகமாக இருக்குது. 3,82,000 ப்ளஸ் 8,000 ப்ளஸ் 20,000 ப்ளஸ் 1,50,000. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5,60,000 க்ளோசிங் பேலன்ஸு. இதில் வந்து எவ்வளோ சொல்லணும்? 1,50,000. சரி இருங்க, 3,82,000 ப்ளஸ் 8,000. சரி 80 போட்டேன். 3 lakh. இதில் வந்து பாருங்கள் 92,000 வரும். ஏன் அப்படின்னா இதில் வந்து கேஷ் வந்து இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கேன், 92,000. இந்த இடத்துல நோட் பண்ணிக்கங்க, 82 இல்லை 92. அப்போ இந்த இடம் 3,92,000. So 3,92,000 plus 8,000 plus 20,000 plus 1,50,000. So 5,70,000 minus 1,10,000 minus 4,000. So 4,56,000 rupees sales. Purchases. இதுதான் பை பர்ச்சேசஸ். இது பேலன்சிங் ஃபிகர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பர்ச்சேசஸ்க்கு வரணும். இது இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிங்க. அடுத்தது நம்ம டோட்டல் டெப்டார் போட போகிறோம். அந்த டெப்டார் போடுறதுக்கு முன்னே டோட்டல் டெப்டார் போடுவோமே. இப்போ நீங்கள் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் பாருங்கள். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் இந்த டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ ஓப்பனிங் இருக்குது பாருங்கள். இந்த கொஷின் அப்படியே பாருங்கள். டோட்டல் டெப்டார்ஸில் 1,60,000 ஓப்பனிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது மிஸ்ஸிங். இதை நம்ம கேல்குலேட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்போ டூ பேலன்ஸ் brought down. அப்போ ஓப்பனிங் வந்து 1,60,000 டோட்டல் டெப்டார்ஸில். ஓகே,
அதுக்கப்புறம் இந்த டெப்டார் சம்மந்தமாக இதெல்லாம் தரவோ நீங்கள் கொஷினை படிக்கணும். கலெக்ஷன் ஃப்ரம் டெப்டார்ஸ் நல்லா பார்க்கணும். கலெக்ஷன் ஃப்ரம் டெப்டார்ஸ் ஆஃப்டர் அலோவிங் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டட் டு 85,000. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 15,000 rupees டிஸ்கவுண்ட் அலவுடு, அமௌண்ட்டு நமக்கு கையில் வந்திருக்கிறது வந்து 5,85,000. அப்போ நீங்கள் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணோம், அதாவது நல்லா பார்க்கணும், கேஷ் ரிசீவ் பண்ணது பை கேஷாக ரிசீவ் பண்ணது 5,85,000, டிஸ்கவுண்ட் அலவுடு பை டிஸ்கவுண்ட் அலவுடு 15,000. ஸோ அப்போ தான் அப்போ இதுக்கு ஜர்னல் என்ட்ரி என்னென்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட், டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெபிட், 2 டோட்டல் டெப்டார்ஸ், அப்படி தான் நம்ம போடுவோம் இந்த என்ட்ரி. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் ஆக்சுவலாக டெப்டார்கிட்ட இருந்தால் வரும். இங்கே பாருங்கள், பில்ஸ் ட்ரான் ₹1 lakh வருதா, பில்ஸ் ட்ரான் ₹1 lakh. அதில் தான் இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம என்ட்ரி போட்டுட்டோம். ஆனால் இதில் வந்து 1 lakh இந்த டிஸானர் வந்து இந்த இடத்துலையும் வரும், ஏன்னா அங்கே டெப்டார்ஸ் போட்டிருக்கோம், அதனால் இங்கேயும் வரும். அப்போ பில்ஸ் ட்ரான் 1 lakh அப்படிங்கிறது பை பில்ஸ் ரிசீவபிள். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது 1 lakh rupees, 1 lakh rupees. இதை நம்ம போட்டோம். அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு என்ட்ரி கிரெடிட்டரில் போட்டோம் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? அதை கிரெடிட்டரில் பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர், அதாவது என்டார்ஸ் பண்ணது டிஸானர் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டோம். நீங்கள் என்ன போட்டிருக்கோம், டெப்டார்ஸ் அக்கௌண்ட். அப்போ டெப்டார்ஸ் அக்கௌண்ட் விட்டு டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட். எப்பயுமே டிஸானர்னு வரும்போது பில்ஸ் ரிசீவபிளில் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் என்டார்ஸ்ட் டு கிரெடிட்டர்ஸ். அப்போ கிரெடிட்டர்ஸுக்கு என்டர் பண்ணது வந்து டிஸானர் நவ். அப்போ நீங்கள் அது எவ்வளோ அமௌண்ட்டு, டிஸானர் 4,000 rupees. இங்கேயும் ஒரு இடத்துல அந்த வரும், டபுள் என்ட்ரி எஃபெக்ட் தானே. அப்போ நீங்கள் இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நமக்கு வேணும் சேல்ஸ் ஆக்சுவலாக எல்லா ஃபிகரும் கொடுத்துருந்துருந்தாங்கன்னா நம்ம மிஸ்ஸிங் ஃபிகரில் சேல்ஸ் இதில் கண்டுபிடிக்கலாம். இப்போ சேல்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கு தனியாக ஒரு நோட்டு போட்டு இங்கே சேல்ஸ் டூ சேல்ஸுங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதை எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா, எவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, பர்ச்சேஸ் நமக்கு தெரியும் எவ்வளோ பர்ச்சேஸ் இருக்குது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது அதுவும் நமக்கு தெரியும், க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது. அப்போ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு, அப்போ அதிலிருந்து நம்ம நார்மலாக பார்த்தோம் இன்வாய்ஸ் ப்ரைஸ்னால் 25%, காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா 33.1/3%. அப்போ இன்வாய்ஸ் ப்ரைஸ்னால் அப்போ காஸ்ட் ப்ரைஸுக்கு நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணணும், சேல்ஸுக்கு எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்தால் தான் அது கரெக்டாக வரும். அதை எப்படி போடுறது அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இதில் பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஓப்பனிங் ஸ்டாக் நீங்கள் அதில் இதில் பார்த்தா ஸ்டாக் ஓப்பனிங் 80,000 rupees. அப்போ 80,000 rupees ஓப்பனிங் இருக்குது. சரி, பர்ச்சேசஸ் எவ்வளோ இருக்குது, பர்ச்சேசஸ் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோம். எவ்வளோ கேல்குலேட் பண்ணணும் பர்ச்சேஸில், டோட்டல் கிரெடிட்டரில் 4,56,000. அதை அப்படியே போட்டுங்க. அப்போ 4,56,000. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் நம்மக்கிட்ட 80,000 இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணது 4,56,000. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி இதில் நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் இருக்குது, என்ன சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த பர்ச்சேஸ் பண்ணதில் இங்கே இந்த கொஷனில் கூட்ஸ் ஒர்த் ரூபீஸ், இதனெல்லாம் கவனிக்கணும். கூட்ஸ் ஒர்த் ₹9,000 யூஸ்ட் ஆஸ் அட்வர்டைசிங் மெட்டீரியல். அப்போ 9,000 ரூபாங்கிறது அட்வர்டைசிங் மெட்டீரியல். அட்வர்டைசிங் எங்கே வரும், P&Lல வரும். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டைரக்டில் சேர்த்துட்டாங்க. அப்போ அந்த பர்ச்சேஸில் லெஸ் பண்ணணும். அப்போ -9,000 நல்லா பார்க்கணும். அப்போ -9,000 அப்போ ஒட்டு மொத்தமாக பர்ச்சேஸ் எவ்வளோ வரும், 5,56,000. இந்த 9,000 நீங்கள் P&Lல கொண்டு போயிடலாம். அப்போ மைனஸ் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,47,000. அப்போ பர்ச்சேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4,47,000. ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, பர்ச்சேசஸ் 4,47,000. அது இல்லாமல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஃப்ரைட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரைட் எக்ஸ்பென்சஸ். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்பென்சஸ் ஃப்ரைட் எக்ஸ்பென்சஸ் இது ஒரு 30,000. அப்போ இது வந்து ஃப்ரைட்டு ஒரு 30,000. சரி, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் எக்ஸ்பென்சஸ். க்ளோசிங் ஸ்டாக் நம்ம இருக்கு இல்லையா, ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்புறம் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ வருது பாருங்கள், க்ளோசிங் ஸ்டாக் அதை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ண எவ்வளோ, 70,000 rupees மைனஸ் பண்ணணும். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கோட பர்ச்சேஸ் ஆட் பண்ணி, டைரக்ட் மெட்டீரியல் ஆட் பண்ணி, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணிங்கன்னா வர்றது தான் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. அப்போ இது எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். அப்போ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு பாருங்கள், 80,000 ப்ளஸ் 4,47,000. அதுதான் எடுத்துக்கணும், நீங்கள் இதை எடுத்துக்கூடாது, இந்த அமௌண்ட் எடுத்துக்கணும். இதை எடுத்துங்க, இதை எடுத்துங்க. ப்ளஸ் 30,000 மைனஸ்
70,000 போட்டிங்கன்னா 4,87,000. இதுதான் 4,87,000 எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் சொல்லியிருக்கேன், அது பிரான்ச் இதில் அது வேறு கணக்கு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணால் 33 என்ன பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க, இங்கே இதில் கரெக்டாக சொல்லிட்டான். அந்த பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்காங்க, 20% தான் சொல்கிறான். கிராஸ் ப்ராஃபிட் இஸ் ஆல்வேஸ் 20% ஆன் சேல்ஸ். அப்போ இஃப் 20% ஆன் சேல்ஸ் அப்படின்னா அப்போ 25% ஆன் காஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணுங்கள். இஃப் 20% ஆன் சேல்ஸ் அப்படின்னா அப்போ தட் இஸ் 25% ஆன் காஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு தான் கொடுத்துருக்கோம், அதே விலைக்கு விற்க மாட்டோம். அப்போ சேல்ஸ் எவ்வளோ வரும், இதிலிருந்து இந்த காஸ்ட்லேருந்து இந்த 25% லாபம் வச்சு தான் விற்போம். அப்போ அதுதான் சேல்ஸு. அப்போ சேல்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4,87,000 ப்ளஸ் 25% மார்ஜின். அப்போ 4,87,000 அப்படின்னா என்ன, 4,87,000 அது இல்லாமல் 125% போடுங்க. அப்படியே 4,87,000 இன்ட்டு 125% போட்டிங்க அப்படின்னா அதாவது 6 lakhs. இதுதான் வந்து சேல்ஸ். 6,08,700 rupees. இதுதான் உங்களுக்கு சேல்ஸ். அப்போ இந்த சேல்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சேல்ஸு தான் வந்து எல்லாமே கிரெடிட்னு சொல்லியிருக்கனால இந்த சேல்ஸ் தான் உங்களுக்கு டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா டோட்டல் டெட்டார்ஸ் நீங்கள் கேல்குலேட் பண்ணிடலாம். இப்போ எவ்வளோ வருது, 2 சேல்ஸ். அந்த ஒர்க்கிங் நோட்டாக அதில் போட்டுக்கணும் எக்ஸாமில். அப்போ ஒர்க்கிங் நோட் என்ன அப்படின்னு போட்டு அந்த நோட்டை நம்பரை ரெஃபர் பண்ணிங்க. அப்போ 6,08,750 எவ்வளோதான். சரி, இப்போ நீங்கள் இதை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் வரணும். ஏன்னா அந்த மிஸ்ஸிங் ஃபிகர் இருக்குது இல்லையா, பேலன்ஸிங் கொஷனில் இங்கே பாருங்கள் மிஸ்ஸிங் ஃபிகர் இருக்குது. இதை நமக்கு கால்குலேட் பண்ணிடலாம் இந்த ஃபிகரை. ஸோ 1,60,000 ப்ளஸ் 4,000 ப்ளஸ் 6,08,750. ஸோ இது என்ன 7,72,750. 7,72,750. அப்போ 7,72,750 மைனஸ் 5,85,000 மைனஸ் 15,000 minus 1 lakh. So 72,750 closing balance. அப்போ balance by balance carry down அப்படின்னு பார்த்தா 72,000. இது வந்து இந்த வருஷ பேலன்ஸ் ஷீட்டுக்கு க்ளோசிங் ஃபிகர். இதை நம்ம போடணும். அப்போ டோட்டல் டெப்டார் போட்டாச்சு, கிரெடிட்டார்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கேஷ் அக்கௌண்ட் போடலாம். கேஷ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும், இந்த டோட்டல் இந்த டிரான்சாக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கல்ல அதில் நீங்கள் கேஷ் அக்கௌண்ட் போடலாம். இப்போ கேஷ் அண்ட் பேங்க் புக் கேஷ், ஏன்னா இது ரெண்டும் ஒன்றா தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஓப்பனிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷில் நீங்கள் பாருங்கள், கேஷ் இன் ஹேண்ட் 12,000 rupees ஓப்பனிங், 26,250 வந்து க்ளோசிங். அப்போ 2 ஓப்பனிங் பேலன்ஸ் பி பார் டி எவ்வளோ 12,000 rupees. அதேமாதிரி பை க்ளோசிங் பேலன்ஸ் என்ன கொடுத்துருக்குங்க, சி பாடி 26,250. இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க, நோட் பண்ணிட்டோம். இது இல்லாமல் நீங்கள் இந்த என்ட்ரியை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரணும். கேஷ் ட்ரான்சாக்ஷன் டூரிங் த இயர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டார்ஸ் ஆஃப்டர் அலோவிங் டிஸ்கவுண்ட் 18,000. அப்போ எவ்வளோ கலெக்ஷன் வருது உங்கள் டெட்டார்ஸ்கிட்டேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,85,000 வருது. டிஸ்கவுண்ட் இங்கே வரக்கூடாது, 5,85,000. அப்போ 2 டெப்டார்ஸ் 5,85,000. சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், பில்ஸ் ரிசீவபிள்லையும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். இது ஒரு டிஸ்கவுண்ட், அங்கே ஒரு டிஸ்கவுண்ட், அது நம்ம P&Lல போட்டுக்கலாம். சரி, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எவ்வளோ அமௌண்ட் வருது கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும். பில்ஸை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணது போக நமக்கு வர்றது 61,250. அப்போ 2 பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னா 61,250 அது போட்டுங்க. அடுத்தது நீங்கள் இதில் இருக்கிற டெபிட் சைடில் இங்கே பாருங்கள் மிஸ்செலேனியஸ் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். அப்போ 2 ரிசிப்ட்ஸ், மிஸ்செலேனியஸ் ரிசிப்ட்ஸ் ஒரு 5,000 rupees இதை போட்டோம். அடுத்தது நீங்கள் இந்த இதில் பேமெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸுக்கு நம்ம 4 lakh பே பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன பண்ணிருக்கோம், 8,000 ரூபா டிஸ்கவுண்ட் போக கேஷாக போகிறது 3,92,000. அப்போ நீங்கள் பை கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு பார்த்தா 3,92,000 அதை அப்படியே போட்டுங்க. அது இல்லாமல் நம்ம சில எக்ஸ்பென்சிவ் ஃப்ரைட்டு கொடுத்துருக்கோம். அப்போ ஃப்ரைட் எவ்வளோ பாருங்கள், ஃப்ரைட் அப்பயும் அது ஒரு 30,000 பேமெண்ட். அது அடுத்தது ட்ராயிங்ஸ், ஒரு ட்ராயிங்ஸ் இருக்குது, அது வந்து எவ்வளோ 70,000 ட்ராயிங்ஸ். சரி, அடுத்தது பேமெண்ட் டு ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்
அப்போ ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அது எவ்வளோ 10,000 ருபீஸ்க்கு ஃபர்னிச்சர் இருக்குது. சரி, அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கேரிங் த அமௌண்ட் ஆஃப் 6% இன்ட்ரெஸ்ட். அப்போ 6% இன்ட்ரெஸ்ட் பண்ணணும், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் அது எந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம்? 95 ருபீஸுக்கு. எவ்வளோ வாங்கியிருக்கோம்? அதாவது ஃபேஸ் வேல்யூ வந்து 200 ஷேரு, ஒரு ஷேரோட விலை 100 ரூபா. ஆனால் நம்ம வாங்கின ரேட்டு 95 ருபீஸ், அட் 95 ருபீஸ். அப்போ வாங்கினது தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எழுதி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எத்தனை ஷேர் வாங்கியிருக்கோம்? 200 ஷேர். என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம்? 95 ருபீஸ். அப்போ 200 × 95 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 200 × 95 போட்டிங்கன்னா 19,000 ருபீஸ் நம்ம வாங்கியிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு 6% போடணும், அது P&L வரும். சரி, இப்போ நீங்கள் இதெல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எதாவது இருக்கா, வேறு எக்ஸ்பெண்டிச்சரோ இல்லை இன்கமோ இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூடிங் சேலரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு 95,000 ருபீஸ் இருக்குது. அப்போ பை எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூடிங் சேலரிஸ், அதாவது சேலரிஸும் சேர்ந்து எவ்வளோ வருது? 95,000. அப்போ நீங்கள் பாருங்கள் 95,000, 19,000, 10,000, 70,000, 30,000 இது எல்லாமே மேக்ஸிமம் போட்டோம், வேறு ஒன்றும் இதில் இல்லை. அப்போ வேறு எதாவது இருக்கா பாருங்கள். டெப்ரிசியேஷன் இதெல்லாம் வந்து P&L வரும். கேஷ் அண்ட் பேங்க் டிஃப்ரென்சஸ், ட்ராயிங்ஸ், அதான் சொல்கிறான். கேஷ் புக்கில் ஏதாவது டிஃப்ரென்ஸ், அதாவது இது டேலி ஆகலைன்னா ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் அதை ட்ராயிங்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு வர இங்கே இந்த இது சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அப்போ இது வந்து டேலி ஆகாதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ டோட்டல் பண்ணி பாருங்கள். அப்போ ரிசிப்ட் சைடு பாருங்கள். 12,000 ப்ளஸ் 5,85,000 ப்ளஸ் 61,250 ப்ளஸ் 5,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6,66,000 63,250 வருது. 6 lakhs. எப்பயுமே கேஷ் புக் வந்து டேலி ஆகணும். அப்போ இல்லைன்னா கொஷின்லேயே சொல்லிட்டோம், அது எக்ஸ்ட்ரா ட்ராயிங்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மைனஸ் 3,92,000 மைனஸ் 30,000 மைனஸ் 70,000 மைனஸ் 10,000 மைனஸ் 19,000 மைனஸ் 95,000 வச்சிங்களா, மைனஸ் 26,250 போட்டால் கூட இன்னும் ஒரு 21,000 ருபீஸ் பேலன்ஸ் வருது. அப்போ அது வந்து அடிஷ்னல் ட்ராயிங்ஸ். அப்போ அது வந்து நீங்கள் என்ன சொல்கிறாங்க இதில், இது நல்லா பார்க்கணும், அடிஷ்னல் ட்ராயிங்ஸ் அப்படின்னு வைக்கிறோம். இதுவும் வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் பண்ணுங்கள். 21,000 ருபீஸ் இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில், லைபிலிட்டி சைடில், கேபிட்டலில் இந்த 20,000ஐயும் 2 ட்ராயிங்ஸ் இருக்குது. ஏற்கனவே ஒரு 70,000 ட்ராயிங்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ட்ராயிங்ஸ் இருக்குது. இப்போ கேஷ் புக்கு டேலி ஆகிடுச்சு. அப்போ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம நார்மலாக இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படியே கால்குலேட் பண்ணலாம். இதில் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஒன்று போடணும், அது நம்ம இது போடும்போது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்னு ஒன்று போடணும், அதையும் நம்ம இப்போ போட்டுடலாம். ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் P&L வரும். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா கவனிங்க. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸும் கொடுத்துருக்காங்க, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸும் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வர்றது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது 6,000 ருபீஸ். அதே சமயத்தில் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் க்ளோசிங் எப்படின்னா இங்கே வரும். நார்மலாக அது ஜட்ஜஸ்மெண்ட் என்ன, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் டு எக்ஸ்பென்சஸ். அப்போ நீங்கள் க்ளோசிங்கில் நீங்கள் போடு வரும் பை ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் சிபாடி பேலன்ஸ் ஷீட்டு பிரகாரம் எவ்வளோ அமௌண்ட்டு 7,000 ருபீஸ். அதை என்னன்னு சொல்லலாம், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். அப்போ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்னுடைய க்ளோசிங் இவ்வளோ. அப்போ இது ஓப்பனிங். சரி, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் எப்பயுமே ஓப்பனிங் வந்து டெபிட் கிரெடிட் சைடில் வரும் பை அவுட்ஸ்டாண்டிங். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராட் டவுன், இதுக்கு பேர் அவுட்ஸ்டாண்டிங். அது எவ்வளோ வருது பாருங்கள், 20,000. ஸோ இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பேர். அதேமாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன, சிபாடியில் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து அது எவ்வளோ வருது பாருங்கள், 18,000. ஸோ நீங்கள் இந்த க்ளோஸ் பண்ணிங்கன்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ
24 27 கரெக்டு. மொத்தமாக நீங்கள் இதில் ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பே பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் பே பண்ணியிருக்கோம். அதாவது என்ன பண்ணியிருக்கோம், இதில் பே பண்ணதுக்கு வந்து ஒரு என்ட்ரி வரும். அங்கே பாருங்கள், எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடிங் சேலரி பெய்டு 95,000. அப்போ நீங்கள் அதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, 2 எக்ஸ்பென்சஸ் பெய்டு, 2 எக்ஸ்பென்சஸ், அதாவது இன்க்ளூடிங் சேலரி இல்லையா, சேலரி பெய்டு எவ்வளோ பெய்டு இருக்கும், 95,000. இப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா P&Lல எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் போடலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். அப்போ 6,000 + 95,000 + 18,000. ஸோ 1,19,000. 1,19,000. ஸோ 1,19,000 மைனஸ் என்ன பண்ணலாம், 20,000 மைனஸ் 7,000. அப்போ இதுதான் வந்து எக்ஸ்பென்சஸுக்கு P&Lல வரும். அதை வந்து பை P&L எக்ஸ்பென்சஸில் எவ்வளோ வருது பாருங்கள், 92,000. இதை தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த அமௌண்ட் போடணும். இது பேர் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு பேர். இது முக்கியம், இந்த இதை போடும். இப்போ நம்ம நார்மலாக ட்ரேடிங் அக்கௌண்ட்டு அது இதில் கூட பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஒன்று போட்டுக்கலாம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் எப்படி போடுறது, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ ஓப்பனிங், பில்ஸ் ரிசீவபிள் ஓப்பனிங் கொடுக்கல, இருக்குதா, இல்லை, ஓப்பனிங்கும் இல்லை, க்ளோசிங்கும் இல்லை. சரி, ஆனால் என்ன பண்ணிருக்கோம், அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த அமௌண்ட் வரும். ஆனால் அதுக்கு முன்னே இன்னொன்று யாருக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், அதாவது 1 lakh, அதாவது இந்த அமௌண்ட்டு 1 lakh rupees டெப்டார்கிட்டருந்து வாங்கியிருக்கோம். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன பண்ணோன்னா, 2 டெப்டார்ஸுக்கிட்ட இருந்து நமக்கு பில்ஸ் வந்துச்சு. அப்போ 1 lakhக்கு வந்துச்சு, இந்த 1 lakh போட்டோம். ஆனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கவுண்ட் பண்ணது வந்து இது 1 lakhல பண்ணியிருக்கோம். இதில் 20,000 என்டார்ஸ் பண்ணிட்டோம். என்டார்ஸ் பண்ணால் என்ன என்ட்ரி, கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை விட்டு பில்ஸ் ரிசீவபிள். அப்போ எவ்வளோ, 20,000. அப்போ பை கிரெடிட்டார்ஸில் என்டார்ஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ வந்த பில்லு 1,00,000ல் 20,000 கிரெடிட்டாருக்கு என்டார்ஸ் பண்ணியாச்சு. சரி, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அமௌண்ட்டை போய் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். அந்த டிஸ்கவுண்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 61,250 1,150 வரும். அப்போ அதுக்கு ஜர்னல் என்ட்ரி என்ன, கேஷாக, அதை பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணால் பை கேஷ் அக்கௌண்ட்டாக இவ்வளோ வருது. கேஷ்னு போடலாம், இல்லை பேங்க்குன்னு போடலாம். எவ்வளோ, 61,150, 250. அது இல்லாமல் டிஸ்கவுண்ட் எவ்வளோ வருது, அது ஒரு 1,250. சரி, இப்போ இதை நீங்கள் இதை கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் வந்துடும். அப்போ இது வந்து பேலன்ஸ் சைட்டில், அசெட் சைடில் பில்ஸ் ரிசீவபிள் இந்த வருஷ கடைசியில் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இந்த என்ட்ரியும் போட்டுறோம். இவ்வளவையும் நீங்கள் போடணும். அதாவது சிஏயில் இருக்கிற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டஃப்பு தான், பரவாயில்ல. 17,500 rupees, 17,500 rupees. அப்போ பை பேலன்ஸ் கேரி டவுன் இது வந்து உங்களுக்கு வரணும். அப்போ டோட்டல் வந்து அப்படியே 1 lakh இது நம்ம போட்டோம். இப்போ வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஃபர்னிச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான், ஃபர்னிச்சரில் நீங்கள் பாருங்கள், அந்த நோட்டையும் நீங்கள் நோட் பண்ணிங்க. ஃபர்னிச்சர் ஓப்பனிங் இங்கே பாருங்கள் 60,000 63,500. அப்போ ஃபர்னிச்சருக்கும் ஒரு நோட்டை போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எப்பயுமே நோட்ஸ் எல்லாம் முதல்ல கம்ப்ளீட் பண்ணும். ஓப்பனிங் பாருங்கள் 60,000. சரி, அடுத்தது க்ளோசிங் பாருங்கள், க்ளோசிங் வந்து 63,500. சரி, அடிஷ்னல்னு வந்து பார்த்திங்கன்னா கேஷ் புக்கில் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை இந்த என்ட்ரி ஒரு 10,000 பர்ச்சேஸ். அப்போ மொத்தமாக எவ்வளோ வரும், 70,000 பர்ச்சேஸ். அப்போ வருஷ கடைசியில் இவ்வளோ க்ளோசிங் இருக்குது. மொத்தமாக ஓப்பனிங் இவ்வளோ, பர்ச்சேஸ் இவ்வளோ, மொத்தம் 70. அப்போ டெப்ரிசியேஷன் எவ்வளோ இருக்கும். அப்போ இட் இஸ் சப்போஸ் டு பி, யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட், இட் இஸ் அ மிஸ்ஸிங் ஃபிகர், பேலன்சிங் ஃபிகர். அப்போ 60,000ல் 70,000ல் 63,500 போச்சு அப்படின்னா அதுதான் டெப்ரிசியேஷன். அப்போ டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அப்படின்னா, இதில் பாருங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு 63,500. இங்கே போட்டுங்க, இங்கே கூட வேண்டாம், இங்கே போட்டிங்கன்னா இதில் வந்து 6,500 டெப்ரிசியேஷன் லெஸ் டெப்ரிசியேஷன். இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இந்த அமௌண்ட் அப்படியே இந்த இது டோட்டலாக நம்ம போட்டோம்னா இந்த அக்கௌண்ட்ஸ் முடிஞ்சிருது. மேக்ஸிமம் எல்லா இதுவுமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அப்படியே இது பார்ப்போம். ஃபஸ்ட் இப்போ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் இந்த புக்ஸ் ஆஃப் அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள்
இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் அதெல்லாம் அப்படியே எழுதிக்கிங்க. வேறு ஒன்றும் இல்லை. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்களா 80,000 rupees. ஸோ டு ஓப்பனிங் ஸ்டாக் 80,000 டூ பர்ச்சேசஸ். இந்த பர்ச்சேசஸில் நல்லா பார்க்கணும். பர்ச்சேசஸ் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம். எங்கே கிரெடிட்டார்ஸ்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்படி வரிசையாக பார்த்துட்டு வாங்க. கேஷ் அட் பேங்க் பேலன்ஸ் அண்ட் தென் டோட்டல் டெப்ட் அதுதான் முதல்ல 4,56,000. இந்த 4,56,000 தான் நம்ம இப்போ எடுத்துக்கணும். அப்போ 4,56,000 கூட ஒரு மிஸ்ஸிங் இது ஒன்று இருக்குது, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது? அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இதில் சேர்த்துட்டோம். அப்போ அதை லெஸ் பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 9,000 rupees லெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற அமௌண்ட்டு 4,56,000 9 போச்சுன்னா 4,47,000. இதுதான் வந்து உங்களுக்கு பர்ச்சேசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட்டு பே பண்ணியிருக்கோம். ஃப்ரைட் எவ்வளோ பண்ணிருக்கோம்? 30,000. அப்போ 2 ஃப்ரைட்டு ஒரு 30,000 rupees பே பண்ணியிருக்கோம். சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். எங்கே நம்ம இங்கே ஒரு ஃபிகர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த தான் நம்ம இப்போ எடுத்துக்கணும். சேல்ஸ் ஃபிகர் எங்கே கண்டுபிடிச்சோம்? இங்கே பாருங்கள் 6,08,750. ஆக்சுவலாக 750 இது 750 அதை நோட் பண்ணிங்க. அப்போ பை சேல்ஸ் 6,08,750. பை க்ளோசிங் ஸ்டாக்கை கொடுத்துருக்காங்க. அதிலே ஸ்டாக்லேயே க்ளோசிங் ஸ்டாக்கு 70,000 rupees. ஸோ இப்போ நீங்கள் இதை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் வரும். பேலன்ஸ் இப்போ பண்ணி பாருங்கள். அப்போ 6,08,750 ப்ளஸ் 70,000. ஸோ 6,78,750. அப்போ 6,78,750 மைனஸ் 80,000 மைனஸ் 4,47,000 மைனஸ் 30,000 போட்டிங்க அப்படின்னா 1,21,750. இதுதான் டு கிராஸ் ப்ராஃபிட். இது நல்லா நோட் பண்ணிங்க. இதுதான் இந்த கிராஸ் ப்ராஃபிட் எங்கே வரும்? மறுபடியும் பை கிராஸ் ப்ராஃபிட் வருமா? P&L நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். பை கிராஸ் ப்ராஃபிட் அதுக்கு இடம் இல்லை, அதனால் இங்கே எழுதுகிறேன் 1,21,750. இது இல்லாமல் நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணோம்? இன்க்ளூடிங் சேலரிக்காக ஒரு அமௌண்ட் கொடுத்தோம். அப்போ 2 எக்ஸ்பென்சஸ், அதாவது எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டுட்டு இந்த எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டில் நம்ம பேலன்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை தான் போடணும். அப்போ எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம்? ஆக்சுவலாக எக்ஸ்பென்சஸ் அது நோட்டுன்னு போடுங்க. நோட்டுன்னு போட்டு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணோம்? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் பிஆர் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், அதாவது இந்த 92,000 தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த எக்ஸ்பென்டிச்சர்ஸ் 92,000 எடுத்துக்கங்க. அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட், அந்த அது ட்ரேடிங்கில் லெஸ் பண்ணோம்ல, இங்கே போட்டுக்கணும். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அது ஒரு 9,000 rupees. அடுத்து டிஸ்கவுண்ட் அலவுடு, பில்ஸ் ரிசீவபிள்லேயும் சரி, இதில் சன்ட்ரி டெட்டார்ஸ்லேயும் சரி, ரெண்டில் நம்ம டிஸ்கவுண்ட் இருக்குது. ஒன்று வந்து அப்போ டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டிஸ்கவுண்ட்டு. நல்லா பாருங்கள், கொஷனில் ஒரு 1,000 to 150, இங்கே பார்த்தீங்கன்னா 15,000 ரெண்டும். அப்போ டிஸ்கவுண்ட்டில் 1,250 ப்ளஸ் 15,000. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 16,250 டிஸ்கவுண்ட். அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம் இல்லையா, டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் அதை போடணும். ஃபர்னிச்சர் டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் எவ்வளோ போட்டோம்? இப்போ இங்கே பாருங்கள் 6,500 rupees. அந்த அமௌண்ட் அப்படியே போட்டுங்க 6,500 rupees. சரி, அடுத்தது டு ப்ரொவிஷன் ஒன்று சொல்கிறாங்க இந்த கொஷனில் கடைசியாக, அதான் ப்ரொவைடு, அதெல்லாம் கவனிங்க. ப்ரொவைடு 2% டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் ஆன் க்ளோசிங் டெட்டார்ஸ். இதை நம்ம நார்மலாக எப்படி போடணும்னா சன்ட்ரி டெட்டார்ஸ்னுடைய க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ. இப்போ சன்ட்ரி டெப்டார்ஸ்னுடைய க்ளோசிங் பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ வந்தது? ஆக்சுவலாக சன்ட்ரி டெப்டார்ஸ்னுடைய க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இங்கே பாருங்கள் 72,750. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 72,750ல் அதுக்கு ஒரு சின்ன ஒரு அனெக்சர் மாதிரி பார்க்குறேன் பாருங்கள். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் புரிஞ்சிடும். அதாவது இது வந்து அப்படியே பேலன்ஸ் ஷீட்லேயே அப்படியே வரும். நல்லா பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் சன்ட்ரி டெப்டார்ஸில் இப்போ இருக்கிற அமௌண்ட் வந்து 72,000 க்ளோசிங் பேலன்ஸ். டெப்டார்ஸில் க்ளோசிங் பேலன்ஸ் 72,750. இதில் வந்து
ப்ரொவிஷன் நம்ம கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ ப்ரொவிஷன் பண்ணணும்? இதில் எதாவது கொடுத்துருக்கானா பாருங்கள், அடிஷ்னல் பேட் டெப்ட்ஸ் எதாவது கொடுத்துருக்கானா? 2% ப்ரொவிஷன். இது அப்படியே போட வேண்டியதுதான், லெஸ் 2% ப்ரொவிஷன். 2% ப்ரொவிஷன்னா எவ்வளோ வருது? 72,750 இன்ட்டு 2% அப்படின்னா 1400. அப்போ டெப்ரிசியேஷன் அந்த டெப்டார்ஸில் ப்ரொவிஷன் ஃபார் டவுட், இது வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 2% அப்படின்னா 1455 ரூபா வருது. இதை தான் நம்ம பண்ணோம். அப்போ நீங்கள் ப்ரொவிஷனில் நீங்கள் இங்கே போடும்போது டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1455. சரி, இப்போ இதில் வேறு ஏதாவது நம்ம விட்டுருக்குறோமா அப்படின்னு நீங்கள் பாருங்கள், ஒரு தடவை செக் பண்ணிங்க. கிரெடிட் சைடில் ரிசிப்ட்ஸ் எல்லாம் வந்தது. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருந்தது, ஞாபகம் இருக்கா? நான் சொன்னேன் அப்பயே, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆக்சுவலாக அதனுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இன்வெஸ்ட்மெண்ட் கேரிங் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் 6% ஆஃப் 95 அண்ட் அப்போ நல்லா பாருங்கள் எவ்வளோ வருது இன்ட்ரெஸ்ட்டில் 20,000. ஆக்சுவல் வேல்யூ இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 100 ஷேரு இன்ட்டு 20 ரூபா, 200 ஷேரு இன்ட்டு 100 ருபீஸ். அப்போ 200 ஷேரு இன்ட்டு 100 ருபீஸ் அப்படின்னா 20,000. அந்த 20,000த்துக்கு 6% இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். அது என்ன டேட்டு பாருங்கள், அக்டோபர், 1 அக்டோபர்ன்றான். அப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அப்போ 6 மாதத்துக்கு. அப்போ 6 மாதத்துக்குன்னா 1/2, அரை வருஷத்துக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அப்போ இன்ட்ரெஸ்ட் தனியாக போகணும். அப்போ 20,000 இன்ட்டு 6%, 20,000 இன்ட்டு 6% டிவைடட் பை 2 போட 600 ரூபா இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்னு போட வேண்டாம், இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு போடுங்க. இதுதான் இப்போ போட்டிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ இந்த 600 ரூபா போட்டாச்சு. இது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு ஒன்று இருக்குது. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட்டாருக்கு பணம் கொடுக்கும்போது இங்கே பாருங்கள், கிரெடிட்டார்ஸ் 4 lakhs rupees, அதில் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், 3,92,000. அப்போ 8,000 ரூபா நமக்கு இன்கம், அது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அப்போ பை டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ, 8,000 rupees. அது இல்லாமல் மிஸ்செலேனியஸ் இன்கம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் பாருங்கள். இதில் இங்கே பாருங்கள், இந்த மிஸ்செலேனியஸ் இன்கம் இந்த 5,000 இந்த இன்கமில் வரணும். அப்போ மிஸ்செலேனியஸ் இன்கம் ஒரு 5,000, அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 5 என்ட்ரி கரெக்டு. இப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு வரும். கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது. அப்போ 1,21,750 ப்ளஸ் 600 ப்ளஸ் 8,000 ப்ளஸ் 5,000, ஸோ 1,35,750, 1,35,750. அப்போ அதிலிருந்து மைனஸ் 92,000 மைனஸ் 9,000 மைனஸ் 16,250 மைனஸ் 6,500 மைனஸ் 1,455. ஸோ 10,145 இதுதான் நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். இந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வரும். அப்போ நம்ம P&Lலும் போட்டோம். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டு போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஃபிகர் எங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் கொஷனில் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபிகர் அப்படியே அப்ளை பண்ணாவே போதும். இப்போ நம்ம முக்கால்வாசி முடிச்சிட்டோம், எல்லாமே முடிய போகுது. ஸோ த பேலன்ஸ் ஷீட் ஆசெட் 31st March டேலி ஆகுதா பார்க்கலாம். 2025 இதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும் அசெட் இதில் அந்த ஃபார்மேட்லாம் அப்படியே எழுதிங்க. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன வரும், ஃபஸ்ட்டு கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போட்டோம் பாருங்கள், அதிலேருந்து வரணும். ஃபஸ்ட்டு 1,88,000 ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டு. அந்த 1,88,000லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இங்கே ஒரு நிமிஷம். ஸோ 1,88,000 இதோடு நம்ம என்ன பண்ணோம், ஆட் நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் இப்போ எவ்வளோ கலெக்ட் பண்ணோம், 10,145. சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ராயிங்ஸ், லெஸ் ட்ராயிங்ஸில் 2 ட்ராயிங்ஸ் சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா? அதாவது கேஷ் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ட்ராயிங்ஸு. ஒன்று வந்து
பேலன்ஸ் இருக்கிறது இது ட்ராயிங்ஸாக நினச்சிங்கன்னு சொன்னாங்க. அங்கே பாருங்கள், இந்த ஒரு 21,000, இந்த ஒரு 70,000, இது ரெண்டும். அப்போ ட்ராயிங்ஸ் வந்து ரெண்டும் பார்த்திங்கன்னா 71 ஒன்று, 71, 21 ஒன்று. அப்போ 70 + 21 அப்படின்னா அப்போ 91,000 rupees ட்ராயிங்ஸ். இதை லெஸ் பண்ணணும். இதை லெஸ் பண்ணால் கேபிட்டல் எவ்வளோ வரும்? அப்போ நல்லா பாருங்கள், 1,88,000 ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் 10,145 மைனஸ் 91,000. ஸோ 1,07,000, 1,07,145. நல்லா பார்க்கணும். இதுதான் வந்திருக்கு. இது வந்து ப்ராக்கெட். சரி, அடுத்தது நீங்கள் பாருங்கள், நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்னென்ன வருது. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இந்த வருஷத்தில் ஏதாவது ஆக்சுவலாக இந்த ஃபிகரில் தான் நீங்கள் எடுக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது? அப்போ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் லைபிலிட்டி சைடில் இருக்குது ஒரு 18,000, அதை எடுத்துக்கலாம். சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அது எவ்வளோ இருக்குது? ஒரு 1,50,000. அப்போ சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 1,50,000, அதையும் எடுத்துக்கலாம். சரி, அடுத்தது இதில் வந்து மேக்ஸிமம் கேஷ் இன் பேங்க் பேலன்ஸ் இது தான் சொல்லிட்டாங்க, கேஷ் இன் பேங்க் பேலன்ஸ். இப்போ நம்ம அசட் சைடில் நம்ம என்ன, இப்போ நீங்கள் ஃபர்னிச்சர் போடும்போது ஃபர்னிச்சரில் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டோம். ஓப்பனிங் எவ்வளோ இருந்தது? 60,000. அடிஷன் எவ்வளோ இருந்தது? அடிஷன் ஒரு 10,000. அப்போ மொத்தமாக 70,000. ஆக்சுவலாக க்ளோசிங் எவ்வளோ இருக்குது? ஆக்சுவலாக 63,500 க்ளோசிங். அப்போ என்னவாக இருக்கணும்? டெப்ரிசியேஷன். அப்போ பார்த்தா 6,500 டெப்ரிசியேஷன். அப்போ லெஸ் டெப்ரிசியேஷன். இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் போடணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பண்ணால் 200 ஷேரு 95 rupees அப்படின்னு வாங்குவோம். அப்போ 19,000. அடுத்தது அக்ரூடு இன்ட்ரெஸ்ட். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம தரணும். எதுக்கு? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 6 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணோம்லையே, அது இன்னும் தரலை. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்தால் எப்பயுமே 2 டைம்ஸில் வரும். அதனால் பேலன்ஸ் ஷீட்லேயும் போடணும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிற நம்ம ஏற்கனவே போட்டோம். அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ வருது பாருங்கள். இங்கே இதை போட்டாச்சு, ஃபர்னிச்சர் போட்டாச்சு. ஸ்டாக் வந்து 70,000 rupees. அந்த ஸ்டாக்கை 70,000 போடுங்க. அடுத்து டெப்டார்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெப்டார்ஸில் 72,750 இருந்தது. அதில் லெஸ் ப்ரொவிஷன் போட்டோம். ப்ரொவிஷன் எவ்வளோ? 2% போட்டோம். 2%க்கு 1,455 ரூபான்னு நினைக்கிறேன். 2 மல்டிப்ளை பண்ணால் தான் 72,750 மைனஸ் 1,455 அப்படின்னா எவ்வளோ வரும்னா 71,295. அவ்வளோதான். அடுத்தது இதுவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். அது எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? ஏதோ 17,000 ஏதோ வந்தது, பார்க்கலாம். பில்ஸ் ரிசீவபிள் பேலன்ஸ் 17,500. அதை அப்படியே போடுங்க. 17,500. சரி, அடுத்தது கேஷ் அட் பேங்க் பேலன்ஸ். அது ஏற்கனவே இருக்கிறது தான். அதாவது இங்கே இருக்க பாருங்கள், இந்த ஃபிகர் கேஷ் அட் பேங்க் பேலன்ஸ் 26,250 ரூபா, 26,250. சரி, அடுத்தது ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று இருக்குது. அதுவும் தான் இந்த ஃபிகர். அப்போ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் 7,000 rupees. ஸோ அவ்வளோதான். மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 63,500, 19,600, 70,000, 71,295, 17,500, 16,26. இது ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணி பாருங்கள், டேலி ஆகுதா பார்ப்போம். ஸோ 1,07,145 ப்ளஸ் 18,000 ப்ளஸ் 1,50,000. ஸோ 2,75,145. சரி, இதுலேயும் அதே மாதிரி வரணும். எவ்வளோ மேலே இதாக இருக்குது? சரி, 63,500 ப்ளஸ் 19,000 ப்ளஸ் 600 ப்ளஸ் 70,000 ப்ளஸ் 71,295 ப்ளஸ் 17,500 ப்ளஸ் 26,250. ஸோ இல்லை, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? 63,500 ப்ளஸ் 19,000 ப்ளஸ் 600 ப்ளஸ் 70,000 ப்ளஸ் 71,295 ப்ளஸ் 17,500 ப்ளஸ் 26,250. ஸோ bills receivable
63,700, 71,000, 17,500, 26,000. Cash and bank balance 63,000. Investment stock வேறு ஏதாவது விட்டுருக்கோமா? cash and bank outstanding expenses எல்லாம் minus 275, 145 இல்லை டேலி ஆகுது. இதில் 1070 66,000, இன்வெஸ்ட்மெண்ட் 80,000, ஸ்டாக் 70,000, 71,000. calculator தான் வச்சுக்கிறோம். 63,500 ப்ளஸ் 19,000 ப்ளஸ் 600 ப்ளஸ் 70,000 ப்ளஸ் 71,295 ப்ளஸ் 17,500 ப்ளஸ் 26,250 ப்ளஸ் கரெக்டாக தான் இருக்குது. இந்த 7,000 கரெக்டாக 2 கரெக்டாக இருக்குது. இதுதான் மிஸ்டேக்கு கேல்குலேட்டர் இது. ஓகே, 2,75,145. ஸோ டேலி ஆகிடுச்சு. ஸோ இந்த சம்மு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி சம்மு தான் அடிக்கடி வரும், அதனால் நீங்கள் மைன்யூட்டாக பார்க்கணும். மறுபடியும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப்பு ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் நாங்கள் கொடுத்துருக்கோம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய கொஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அது மூலமாக கேட்கலாம். இப்போ நீங்கள் கொஷின் கேட்குற மூலமாக அதுக்கு ஒரு புதுசாக ஒரு வீடியோ தேவைப்பட்டால் கூட போடுவோம். நம்ம மெம்பர்ஸ் எல்லாமே பலனடையலாம். ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. இதோட இது முடியுது கிளாஸ்.